நீ அழக்கூடாது, இனிமே நீ அழக்கூடாது. உன் பொண்ணோட கல்யாணத்தை எப்படி நடத்தா பாரு. எனக்கு இருக்கிற பணத்துக்கும் செல்வாக்குக்கும் இந்த ஊரையே இல்லை பண்ணு. மாப்பிள்ளை பொண்ணு ரெண்டு பேரையும் பெரிய கார்ல உட்கார வச்சு அந்த காரை நானே டிரைவ் பண்ணிட்டு போறேன். மாதா கோயில் எல்லாம் பூவாலேயே அலங்காரம் பண்ணேன். ஃபுல் ஆஃப் சீரியஸ் செட். மாப்பிள்ளை அழைப்பில இருந்து பந்தி விசாரணை வரைக்கும் எல்லாமே நான் தான். நாம கொடுக்கிற சீர்வரிசையை பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்கார அப்படி அசந்து போயிடும். இந்த மாதிரி கல்யாணம் இந்த ஊர்ல ஏன் இந்த நாட்டிலேயே நடக்கிறேன்னு எல்லாரும் மூக்கு மேல வரல வைக்கிறோம். எனக்கு என்ன ஒரு குறை, இதெல்லாம் நம்ம சாமியார் பக்கத்துல இருந்து பார்க்காம போயிட்டாரேன்னு தான். பரவாயில்ல, மகளுக்கு செய்து பார்க்க முடியாத கல்யாணத்தை என் பேத்திக்காவது செய்து பார்க்க. அம்மா அம்மா, நான் ஏதாவது தவறா பேசிருந்தா மன்னிச்சிருமா. அப்பாவை மன்னிச்சிரு. உள்ளத்துல அடக்கி வச்சிருந்தே என்னுடைய கனவுகள் அதெல்லாம் உணர்ச்சி வசத்துல கொட்டிட்டேன். மற்றைய நடிகர்களை விட அதிக வெற்றி படங்களை தொடர்ந்து நடித்தார். அவருடைய மாபெரும் வளர்ச்சிக்கு 1000க்கும் அதிகமான காரணங்களை கூறலாம். முதல் படமே வசூல் சாதனைகளையும் திரையுலகில் புதிய புரட்சியையும் ஏற்படுத்தியது. திறமை அதிகமுள்ளவர்களை தேடித்தான் வாய்ப்புகள் அதிகம் வரும். திறமையில்லாத மொக்கை நடிகர்களையோ காலத்தை விரயம் செய்து இழுத்தடிக்கும் நடிகரையோ வைத்து நஷ்டமடைவதை யார்தான் விரும்புவார்கள்? தயாரிப்பாளர்கள் நடிகர் திலகத்தை வைத்து பணம் தயாரிப்பதற்காக போட்டி போட்டு காத்திருந்தனர். நடிகர் திலகம் சரியான நேரத்திற்கு வந்து குறிப்பிட்ட சில நாட்களுக்குள் நடித்து முடித்து கொடுத்திடுவார் என்பது திரையுலகில் அனைவரும் நன்றாக அறிந்திருந்தனர்.